வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாங்க இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்றலாம். ஒரு சுவையான இனிப்பு சுவையோடு உள்ள ரெசிபி, வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குஜராத் ஸ்பெஷல் டோக்லாங்கிற ஒரு இட்லி மாவில் செஞ்சிடலாம். அதுக்கு அரை கப்பு கடலை மாவு வச்சுருக்கிறேன். அது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கடல் மாவு அளந்தோமோ அதில் 2 கப்பு இட்லி மாவு. இது ராத்திரி அரைச்ச மாவுங்க, புது இட்லி மாவு தான். இப்போது இதில் பேக்கிங் சோடா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு. இதில் ஈனோக்கு பதில் எலுமிச்சம்பழம் ஒரு 4 சொட்டு இதை புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த டோக்கலாங்கிறது சாப்பிட நல்லா இருந்துச்சுங்க. இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால இந்த கடலை மாவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் மாதிரி தண்ணி விட்டு இந்த ஒரு டிஷ்ஷால் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கினேன். நல்லா மாவு நல்லா குழஞ்சி வரா மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக போய்ட்டு நல்லா ஒன்றா ஈவனாக பிறண்டு வந்துருச்சுமா. இப்போ இதில் இட்லி மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு எந்த கப்பில் அளந்தோமோ அது 2 பங்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்துக்கலாம். இது சாப்பிட நல்லா இருக்குமா, செலவும் கம்மி, வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சிடலாம். நல்லா சுவையாக இருந்துச்சு. நானும் செஞ்சு பார்த்தேன். செலவு இல்லாத பண்டம். மீதி இட்லி மாவு மீந்தால் கூட இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு இதில் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதையும் இந்த ஜீனியங்க வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவு எவ்வளோ ஊற்றாலும் நீங்கள் பாத்திரத்தில் அரை பாத்திரம் தான் நீங்கள் மாவு சேர்க்கணும். இது நல்லா உப்பி வரும். சேர்த்தாச்சு. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு ரிங்கு போட்டு வச்சுருக்கேன். அது உள்ளார்க்க இப்போ சேர்த்துடலாம். எப்படியும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது பாட்டுக்க வேகட்டும். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அருமையான சட்னி அரைச்சிடலாமா. இதுக்கு ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா தலை ஆஞ்சி வச்சுருக்கோமா. கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்கு காரத்துக்கு தக்கன 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணுனாக்கா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு. இதுக்கு வந்து பச்சை மாறாமல் இருக்கணுங்க. எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். வேறு எந்த புளிப்பும் தேவையில்லை. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் சீனி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். இதில் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம். போதும். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன்.
வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்திருக்குங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்டி எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே வெளில எடுத்து ஆற வச்சிடலாம். அப்படியே ஆறட்டங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறினோடனே அப்புறமா எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆறினோடனே ஒரு பாத்திரத்தில் கொட்டியாச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடவா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 25 மில்லி தண்ணி சேர்த்துருங்க. இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். சர்க்கரை கரையிட்டோம். இதில் மல்லிக்கீரை சேர்த்துடலாம். இதை பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு கேக்கு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே இதை அப்ளை பண்ணிடலாம். இந்த சர்க்கரை எல்லாம் போட்டது தாளிப்பு எல்லாம் உள்ளார்க்க அப்படியே இறங்கிடும். அப்படியே இருக்கட்டும். இப்போது டோக்கலா ரெடிங்க. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அப்படியே உருகிடுச்சு ஜூஸியாக. இப்போ வெட்டிடலாம். அப்படியே கேக்கு மாதிரியே இருக்குது பாருங்க. இப்போ சேவ் பண்ணிடலாம். அருமையான டோக்கலா கேக் ரெடிங்க. நல்லா சூப்பராக இருக்குது. பஞ்சு போல் எவ்வளவு சூப்பராக சுவையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாயந்தரம் டிஃபனுக்கு அசத்துங்க. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.